ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோல ஆக்சுவலா இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறம் இந்த கொஸ்டின் முடிச்சிட்டோம். இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ்ல தான் வரும். ஸோ அதுல இருக்கிற எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் தான் முடிச்சிட்டேன். ஸோ போன வீடியோ பார்க்கலன்னா போன வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ டிவிஷன் ஆஃப் ஃபிராக்ஷன்ஸ் ஆக்சுவலா உங்களுக்கு லைட்டா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் தெரியாட்டி கூட பிரச்சனை இல்லை. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு ப்ராப்ளம் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்றாங்க. So இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, let us take a bar of 12 length 12 centimeter. How many 2 centimeters bars are there present in a 12 centimeter bar? Okay. இதுல வந்து மொத்தம் எத்தனை பிளாக் இருக்கு, எத்தனை பார்ஸ் இருக்கு மொத்தம்? 12 centimeter barல பாத்தீங்கன்னா 12 பிளாக்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. So 12 பிளாக்ஸ் இருக்கு. So 12 பிளாக்ஸ் நம்ம எப்படி 2 பிளாக்ஸா பிரிக்கலாம். So அதுக்கு நீங்க 12 divided by 2 போடணும். So 12 centimeter bar நீங்க 2 சென்டிமீட்டர்ஸா பிரிக்கணும்னா நீங்க வந்து 12 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 சென்டிமீட்டர் போடணும். விச் இஸ் நதிங் பட் 12 டிவைட் பை 2 6ன்னு வரும் உங்களுக்கு. 6 சென்டிமீட்டர்ஸ்னு வரும். ஸோ இது ஆன்சர். ஸோ ஒரு 12 சென்டிமீட்டர் பாரை நீங்க 2 சென்டிமீட்டர்ஸா பிரிக்கணும்னா நீங்க 12 டிவைட் பை 2 உங்களுக்கு 6 கிடைச்சிருக்கும். அது ஈஸி தான். அது ரொம்ப ஈஸி. இங்கேயும் அதே பண்ணியிருக்காங்க. ஒரு 2 குரூப்ஸா பிரிக்கணும்னா நீங்க இப்படி பண்ணலாம். ஸோ 2 குரூப்ஸா பிரிச்சுக்காங்க. இங்க ஒரு 2 குரூப் இருக்கு, இங்க இன்னொரு பேர் இருக்கு, இங்க இன்னொரு பேர், இது இன்னொரு பேர். பேர்னா பிளாக்ஸ் ஆஃப் 2ன்னு அர்த்தம். இன்னொரு பேர், இன்னொரு பேர். ஸோ 6 பேர் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 12 டிவைட் பை 2 இஸ் நதிங் பட் 6. 12 bars divided by 2 bars is nothing but 6 bars. So இது easy. So இப்போ 12 divided by half னா என்ன பண்ணுவீங்க? இதுதான் கஷ்டம் உங்களுக்கு. Now find how many half centimeter bars are there in a 12 centimeter bar. இது நீங்க விஷுவலா நீங்க டயக்ராம் வரைச்சா ஈஸியா பண்ணிடலாம். ஒரு 12 centimeter பாரை ஈச் பாரை நீங்க பாதியே கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். எத்தனை half centimeter bar இருக்குன்னு கிடைச்சிரும். ஸோ அது என்னையே நான் காமிச்சிடுறேன். எத்தனை half centimeter bar இருக்குன்னு. இங்க ஒண்ணு, இது ஒரு half centimeter bar. இது இன்னொரு half centimeter bar. இது மட்டும் பாருங்க. இது இன்னொரு half centimeter bar. இது இன்னொரு half centimeter பார். ஸோ ஒரு பிளாக்ல ஒரு 2 half centimeter பார் இருக்கு. ஸோ அதை நான் கிளியரா வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு பிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு பிளாக் இருக்குன்னா இட் ஹாஸ் 2 half centimeter பார்ஸ். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கும். இப்போ இது ஒரு half centimeter பார், இது இன்னொரு half centimeter பார். எக்ஸாக்டா அக்யூரேட்டா வரையல, பட் உங்களுக்கு ஐடியா புரியும்னு நினைக்கிறேன். இது ஒரு half centimeter பார், இது இன்னொரு half centimeter பார். ஸோ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ரெண்டா கட் பண்ணலாம் அதை. ஸோ இது ஒரு half centimeter பார், half centimeter, இது இன்னொரு half centimeter. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 centimeter கிடைச்சிரும். ஸோ ஈச் பார் ஹேஸ் 2 half centimeter blocks. ஸோ அந்த மாதிரி நீங்க எழுதலாம். ஸோ அந்த மாதிரி 12 இருக்கு. ஸோ டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 24 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எல்லாத்தையும் எண்ணீங்கன்னா இது ஒரு 2 ஆச்சா, இது 3 4. நான் வேற கலர் யூஸ் பண்றேன். வேற கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18, இது ஒரு half centimeter, 19 20 21 22 23 24. ஸோ எவ்ரி டைம் நீங்க இந்த மாதிரி வரைய முடியாது. பட் உங்களுக்கு அந்த டிவிஷனோட ஐடியா புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்றேன். ஸோ 12 divided by something which is less than 1 னா உங்களுக்கு அந்த நம்பரே பெருசாயிரும், அந்த ஃபிராக்ஷனே பெருசாயிரும். ஸோ அந்த லாஜிக்கும் உங்களுக்கு புரியணும். ஸோ 12 divided by ப்ராப்பர் ஃபிராக்ஷன் பாத்தீங்கன்னா 12 divided by halfனாலும் சரி, இல்ல 12 divided by 1/4னாலும் சரி, உங்களுக்கு அந்த ஓவரால் அந்த ஆன்சரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய நம்பர் வரும். நம்பர் விச் இஸ் கிரேட்டர் than 12 கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் 12 divided by halfனாலும் சரி, 12 divided by 1/4னாலும் சரி, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 12 into 2 போடுவீங்க. 12 divided by half is the same as 12 into 2. So 12 divided by half is the same as 12 into 2. ஸோ அதோட பேசிக்கா அந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எனிதிங், அதோட எனி நம்பர் இந்த டினாமினேட்டரை நீங்க அதை இன்டு த ரெசிப்ரோக்கல் ஆஃப் த டினாமினேட்டர் போடுவீங்க. நியூமரேட்டர் இன்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர் இஸ் த சேம் அஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர். இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இனி இது நார்மலா டிவிஷனுக்கே இதான் வரும். ஸோ இப்போ 1 divided by 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 1 into 1/4 எழுதலாம். 1/4 இஸ் நதிங் பட் ரெசிப்ரோக்கல் ஆஃப் 4. ஸோ 4 எப்படி எழுதலாம்? நீங்க 4/1 எழுதலாமா? ஸோ இப்போ நீங்க எப்படி எழுதுறீங்க? 1 divided by 4/1 is the same as 1 into 1/4. இந்த லாஜிக் எனி ஃபிராக்ஷனுக்கு அப்ளை ஆகும். சப்போஸ் நீங்க 2/5 எடுத்துக்கோங்க. 2/5 நீங்க எப்படி எழுதலாம்? 2 into 1/5 எழுதலாம். ஹோல் நம்பர்ஸ்க்கே இப்படி பண்ணலாம். நீங்க 2/5 நீங்க 2 into 1/5 which is the same as 2/5. ஸோ டினாமினேட்டர்ல 5 இருக்கு. 5ஓட ரெசிப்ரோக்கல் என்னது? 1/5. 5 நீங்க 5/1 எழுதலாம். இப்போ 2 divided by 5/1 என்ன எப்படி எழுதலாம்? நீங்க 2 into 1/5 எழுதலாம். 5/1 ரெசிப்ரோக்கல் தான் 1/5. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த ஐடியா. ஸோ சிம்பிள் ஐடியா தான். ஸோ இதே ஐடியா நீங்க ஃபிராக்ஷன்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ சப்போஸ் லெட்ஸ் சே 2 divided by half இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 divided by halfனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 2 into 2ன்னு போடுவீங்க. ஏன்னா halfோட ரெசிப்ரோக்கல் என்னது? ரெசிப்ரோக்கல் அப்படியே தலைகீழ ஃபிளிப் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ half நீங்க ஃபிளிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2/1 கிடைக்கும்.
Half-ஓட reciprocal is nothing but 2 by 1. This is the reciprocal of half. Reciprocal of half. இந்த பேசிக் ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். Reciprocal of 1 by 2. So reciprocal of 1 by 2 is nothing but 2 by 1. So 2 divided by half is the same as 2 into 2. அவ்வளவுதான். ஸோ இந்த பேசிக் ஐடியா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். இப்போ இந்த நம்ம கணக்கே வந்துடலாமே. நம்ம கணக்குல என்ன கேட்டிருக்காங்க? 12 divided by half என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12 divided by half நீங்க ஈஸியா போட்டுடலாம். 12 divided by half is the same as 12 into 2. 12 into the reciprocal of half. Reciprocal of half என்னது? 2 by 1 அர்த்தம். ஸோ 2 by 1 எழுதிக்கோங்க. which is nothing but 24. அவ்வளவுதான். ஸோ இந்த லாஜிக் ஆக்சுவலா எப்படி வரும்? இப்ப எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. இல்ல போடணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஆனா எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். இது இப்ப தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. ஹோல் நம்பர்ஸ் டிவைட் பை ஃபிராக்ஷனும் தெரிஞ்சிருச்சு. ஃபிராக்ஷன் டிவைட் பை ஃபிராக்ஷன் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சப்போஸ் மேலேயும் ஃபிராக்ஷன் இருக்கு, கீழேயும் ஃபிராக்ஷன் இருக்கு. அதாவது நியூமரேட்டர்லயும் உங்களுக்கு ஃபிராக்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்லயும் உங்களுக்கு ஃபிராக்ஷன் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அதே லாஜிக் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ ஹாஃப் டிவைட் பை 3 by 4 என்ன பண்ணலாம் நீங்க? ஹாஃப் இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3 by 4 which is nothing but 4 by 3. ஸோ இது அப்படியே நீங்க எழுதலாம். ஸோ 4 divided by 3 2 into 3 எழுதலாம். நீங்க இப்ப 2யும் 4யும் அடிச்சிடலாம். இப்படி 2 by 3 தான் ஆன்சர். ஸோ ஓவரால் ஆன்சர் 2 by 3. இது ஈஸி தான். இது நீங்க இப்ப நீங்க மேல ஹோல் நம்பர் இருந்தாலும் சரி, கீழே ஃபிராக்ஷன் இருந்தாலும் சரி, எப்படி இங்க என்ன நம்பர் இருந்தாலும் சரி, இங்கேயும் வேற ஏதாவது நம்பர் இருந்தா நீங்க இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். எனி நம்பர் டிவைட் பை எனி நம்பர் இஸ் த சேம் அஸ் தட் நியூமரேட்டர் இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நியூமரேட்டர்ல உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு, ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. டினாமினேட்டர்லயும் ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் இருக்கு. நீங்க இது எப்படி எழுதலாம்னா நியூமரேட்டர் இன்டூ 1 by டினாமினேட்டர்னு எழுதலாம். இன்டூ 1 by டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் ஐடியாவே. ஸோ இந்த ஐடியா நம்ம ஃபிராக்ஷன் டிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஐடியா புரிஞ்சிருச்சு. பட் ஏன் இது ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன் ஒர்க் ஆகுதுன்னா ஆக்சுவலா இப்போ சப்போஸ் லெட்ஸ் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 12 divided by half இருக்குல்ல. இப்போ இந்த டினாமினேட்டர் நீங்க எப்படியாவது 1 ஆக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இன்டூ 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைச்சிருமா? half into 2 is the same as 1. பட் கீழே நீங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா மேலேயும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்பதான் ஓவரால் ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறாம இருக்கும். ஸோ 12 divided by half நான் என்ன பண்றேன்னா இன்டூ 2 by 2 போடுறேன். இன்டூ 2 by 2 இந்த ஐடியா நம்ம வந்து ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். 12 divided by half இன்டூ 2 by 2 உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு டினாமினேட்டர் 1 கிடைச்சிரும். பட் மற்றபடி இது திஸ் இஸ் நதிங் பட் 1. 2 by 2 itself is just 1. பட் 12 divided by half இன்டூ 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் எப்படியாவது 1 மாத்தணும். இதை எப்படியாவது 1 மாத்தணும். அதே சமயத்துல ஒரிஜினல் ஃபிராக்ஷனையும் மாத்தக்கூடாது. ஸோ அதான் ஐடியா. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்? கலவர 2 by 2 ஆல மல்டிப்ளை பண்றேன் இந்த ஓவரால் ஃபிராக்ஷனையே. இந்த ஃபிராக்ஷன் என்டையர் ஃபிராக்ஷனை நான் 2 by 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு டினாமினேட்டர்ல 24 நியூமரேட்டர்ல 24 கிடைச்சிரும், டினாமினேட்டர்ல 1 கிடைச்சிரும். ஸோ அதான் ஐடியா. ஸோ 2 into half இதை நீங்க எப்படி எழுதலாம்? 1 எழுதிக்கலாம். திஸ் இஸ் நதிங் பட் 1. 12 into 2 24 more. So 12 into 2 24. Half into 2 which is nothing but 1. So 12 divided by half is the same as 24. அவ்வளவுதான். ஸோ இந்த ஐடியா புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ நீங்க எப்படியாவது சப்போஸ் டினாமினேட்டர்ல ஒரு ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்க அதை எப்படியாவது 1 மாத்தணும். அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ இப்போ நான் வேற எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். உங்களுக்கு வேற எக்ஸாம்பிள் எப்படி கொடுக்கலாம்? 12 divided by இப்போ சப்போஸ் 13 divided by 1 by 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 13 divided by 1 by 3. இப்போ என்ன பண்ணலாம்? இது எப்படி 1 மாத்தலாம்? ஸோ இது எப்படியாவது 1 மாத்தணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்? இன்டூ 3 போத் சைட்ஸ் பண்ண போறேன். நியூமரேட்டரையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன், டினாமினேட்டரையும் 3 ஆல் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ எஃபெக்டிவா நான் என்ன பண்றேன்னா 13 divided by 1 by 3 இன்டூ 3 by 3 போடுறேன். அவ்வளவுதான். இன்டூ 3 by 3 which is nothing but 13 into 3. அவ்வளவுதான். ஓவரால் ஆன்சரே 13 into 3 தான், which is nothing but 26 39 வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் ஆன்சர் இட் செல்ஃப் இஸ் ஜஸ்ட் 39. இதான் ஆன்சரு. ஸோ இது வந்து 1 ஆயிரும். 1 by 3 into 3 is nothing but 1. அது உங்களுக்கே தெரியும். ஸோ நான் வேணா வேற கலர் எடுக்கிறேன், தேவையில்லாத அழிச்சிடுறேன். 1 by 3 into 3 1ன்னு உங்களுக்கே தெரியும். பட் உங்களுக்கு தெரியாது என்னன்னா இந்த 1 by 3 எப்படியாவது 1 மாத்தணும்ன்றது தான். அந்த ஐடியா தான் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸோ 13 into 3 1ன்னு கிடைச்சிரும் உங்களுக்கு. சாரி 13 into 3 39 கிடைச்சிரும். கீழே வந்து உங்களுக்கு டினாமினேட்டர்ல 1 கிடைச்சிரும். ஸோ இதான் ஐடியா. ஸோ பேசிக்கா இந்த ஐடியா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எனி ஃபிராக்ஷன் நீங்க அப்படி எழுதலாம். நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இஸ் த சேம் அஸ் நியூமரேட்டர் இன்டூ 1 by டினாமினேட்டர். அந்த ஐடியா மட்டும் ஃபைனலா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதான் கீ டேக்அவே. ஸோ எனி ஃபிராக்ஷன் கேன் பி ரிட்டன் லைக் தட். ஸோ 2 by 5 நீங்க எப்படி எழுதலாம்? 2 into 1 by 5 எழுதலாம். ஸோ நியூமரேட்டர் டிவைடட் பை நியூமரேட்டர்ல என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. நம்பரா இருக்கட்டும், டெசிமலா இருக்கட்டும், ஃபிராக்ஷனா இருக்கட்டும், நெகட்டிவ் நம்பர்ஸா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் நீங்க அந்த லாஜிக் புரிஞ்சுக்கணும். ஸோ நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இஸ் த சேம் அஸ் நியூமரேட்டர் இன்டூ ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர். ரெசிப்ரோக்கல் ஆஃப் டினாமினேட்டர் என்னது? 1 by டினாமினேட்டர். அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபைனல் கீ டேக்அவே. இந்த என்டையர் லெசன்ல கீ டேக்அவே இதான். இந்த என்டையர் வீடியோட கீ டேக்அவே இதான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும்.
ஃப்ராக்ஷன் டிவிஷன் ஈஸியா போட்டுடலாம். ஸோ நம்ம அடுத்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, சில எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த வேணா நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு ஒரு பெரிய பாக்ஸ் அவ்வளவுதான். ஸோ இதான் கீ டேக்அவே. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் நம்ம டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.